ஐயோ இவரா? இவர் எதுக்கு இப்ப கால் பண்றாரு? அட்டன் பண்ண வேண்டாம். அன்னைக்கு கேட்டதுக்கு பதில் என்னன்னு கேட்பாரு. அட்டன் பண்ண வேண்டாம். என்னாச்சு? துர்கா ஏன் போன் எடுக்க மாட்டா? ஒரு சமயம் ஏதாவது வேலையில இருப்பாளோ? இல்ல என் கூட பேசுறதுக்கு பயந்துட்டு தான் போன் எடுக்கலன்னு நினைக்கிறேன். பேசாம ஐஷுக்கு கால் பண்ணலாம். மறுபடியும் அவர் கால் பண்ணவே இல்ல. ஒருவேளை நான் அட்டன் பண்ணலங்கிறதுனால அவர் கால் பண்ணாம இருந்துட்டாரோ? ச்சே, அட்டன் பண்ணியிருக்கலாம். ஆனா அட்டன் பண்ணி அவர்கிட்ட என்ன பேசுறது? அவரு அன்னைக்கு சொன்னதுக்கு பதில் கேட்பாரே, அவர்கிட்ட என்ன சொல்றது? மறுபடியும் அவர் கால் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. அவர்கிட்ட பேசவே வேண்டாம். அவர் கால் பண்ணாலே எதுக்கு நம்மளுக்கு பயமா இருக்கு? அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ஏன் அவர்கிட்ட பேச இவ்வளவு பயமா இருக்குன்னு தெரியலையே. நேர்ல பார்த்தாதான் அவர்கிட்ட என்னால பேச முடியல. இப்போ அவர் கால் தான் பண்றாரு, ஆனாலும் அட்டன் பண்றதுக்கு பயமா இருக்கு. நான் ஏன் இப்படி இருக்கேன்? ஐஷுலாம் எவ்வளவு தைரியமா இருக்கா, நான் மட்டும் தான் இப்படி இருக்கேன். எல்லாத்துக்கும் பயந்துட்டு இப்படி பேசாம இருந்தா அவர் என்ன நினைப்பாரு? அவர் மனசுல இருக்கதை எவ்வளவு அழகா என்கிட்ட வந்து சொன்னாரு. ஆனா என்னால அதுக்கு பதில் கூட சொல்ல முடியல. இப்படி இருந்தா என்ன பண்றது? எப்படி அவர்கிட்ட சொல்றது? கால் பண்ணி பிடிச்சிருக்குன்னு சொல்லிடலாமா? அவர் பேசினாலே எனக்கு பேச்சே வராது. மெசேஜ் பண்ணிடலாமா? வேண்டாம், இது வரைக்கும் அவர் எனக்கு மெசேஜே பண்ணதே இல்ல. நான் போய் முதல் முறையா எப்படி பண்றது? துர்கா, ஏ துர்கா. ஐஷு, ஏ துர்கா, அவர் கால் பண்ணாராமே, உனக்கு ஏன்டி அட்டெண்ட் பண்ணல? எனக்கு இப்பதான் கால் பண்ணாரு. இந்தா லைன்ல தான் இருக்காரு, உன்கிட்ட பேசணுமா? பேசு. ஐயோ, உனக்கு பண்ணிட்டாரா? இப்படி பேசுறது? போன் கட் பண்ணு. ஏய், உன் கூட பேசுறதுக்கு தாண்டி கால் பண்ணாரு. இந்தா பேசு, அவர் லைன்ல தான் இருக்காரு. வேண்டாம் ஐஷு, நீ பேசுடி. நீ பேசுறது அவருக்கு கேக்கும். இரு, ஸ்பீக்கர்ல போடுறேன். ஹலோ துர்கா. என்னாச்சு துர்கா? என் கூட பேச பிடிக்கலையா? இல்ல, அப்படிலாம் இல்ல. நான் உங்க நம்பருக்கு தான் கால் பண்ணேன். ஏன் துர்கா, என் கூட பேச பிடிக்கலையா? நான் பண்ண காலையே அட்டன் பண்ணல, அதனாலதான் ஐஷுக்கு கால் பண்ணேன். ஐஷுகிட்டே நீங்க கட் பண்ணி விட சொல்றீங்க. என்னாச்சு துர்கா? உங்ககிட்ட நான் எதுவும் தப்பா பேசிட்டேனா? என்னைய உங்களுக்கு பிடிக்கலையா? அப்படிலாம் இல்ல. அப்போ பிடிச்சிருக்கா? என்ன துர்கா பதிலே காணோம்? துர்கா, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? ஏன் பதில் பேச மாட்டீங்க? நான் உங்ககிட்ட பார்க்ல வச்சு ஒண்ணு கேட்டேன்ல, அதுக்கு இன்னும் நீங்க பதில் சொல்லவே இல்லையே. என்னாச்சு துர்கா, யோசிச்சிட்டீங்களா? உண்மையை சொல்லுங்க, போன்ல கூட சொல்லலாம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? சொல்லுங்க துர்கா. எல்லாத்துக்கும் இப்படி அமைதியா இருந்தா எப்படி? உங்ககிட்ட இருந்து ஏதாவது பதில் வரும்னு தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எதுவுமே சொல்லலங்கிறதுனால தான் நானே கால் பண்ணேன். சொல்லுங்க துர்கா, உங்க முடிவுல தான் இருக்குது. நான் இனி உங்க கூட பேசணுமா வேண்டாமா? பேசலாம். பேசலானா? நான் கேட்டதுக்கு பதில் இது இல்லையே. இனி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? எனக்கு பயமா இருக்கு, நான் போனை வைக்கிறேன். துர்கா, ஏய், ஏன்டி கட் பண்ணி விட்ட? அவர்கிட்ட பிடிச்சிருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? ஃபர்ஸ்ட் நீயே ப்ரோபோஸ் பண்ணலாம் நினைச்சிட்டு இருந்த, இப்போ அவரே சொல்லி நீ ஏன்டி இப்படி பயப்படுற? ஐஷு, நான் லவ் பண்றேன்னு சொல்லி வீட்ல எல்லாருக்கும் பிடிக்கலன்னா என்னடி பண்றது? அதான் எனக்கு பயமா இருக்கு. அப்போ வீட்ல கேட்டுட்டு தான் லவ் பண்ணுவியா? சீக்கிரம் போய் உங்க அப்பாட்டி அம்மாட்டி கேட்டுட்டு அப்படி லவ் பண்ணட்டுமா வேண்டாமான்னு. ஐஷு, பின்ன ஏன்டி இப்படி இருக்க? அவரே போன் பண்ணி பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேக்குறாரு. உன் போனுக்கு கால் பண்ணா அதையும் அட்டெண்ட் பண்ண மாட்டற, என் போனுக்கு பண்ணாலும் அதுலயும் ஒழுங்கா பேச மாட்டற. நீ இப்படி பண்ணா அவர் என்னடி நினைப்பாரு? உனக்கு பிடிக்கல போல நினைச்சிட்டு வேற பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. ஐஷு, ஏய், அவர்தான் உனக்கு பிடிச்சிருக்கல, அப்புறம் எதுக்கடி மறைக்கிற? நான் வேணா அவர்கிட்ட உனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டுமா? வேண்டாம், நானே சொல்றேன். நீயா என்னைக்கு சொல்ல? வயசானதுக்கு அப்புறமா? நான் பிறகு சொல்றேன் ஐஷு. பிறகுனா வயசாயிரும். இல்லனா அவருக்கு வீட்ல வேற பொண்ணு பாத்துருவாங்க. ஒழுங்கா நான் இப்ப கால் பண்ணி தரேன், அவர்கிட்ட பிடிச்சிருக்குன்னு சொல்லு. வேண்டாம் ஐஷு, இன்னொரு நாள் சொல்லலாம். ஷோ, உன்னையெல்லாம் திருத்தவே முடியாதுடி. எனக்கு போய் நீ ஃப்ரெண்டா வந்து வாட்சி பத்தியா? உன்னையெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. மேடம்க்கு பிடிச்சிருக்கா, ஆனா சொல்ல மாட்டாங்களாம். அழகா இருந்தாலே இப்படிதாண்டி, ரொம்ப தான் திமிர்த்தனம் பண்ணுவீங்க. அப்படிலாம் இல்ல ஐஷு, பயமா இருக்கு. என்னடி பையன், அவர் நம்ம சூரியன்டி. அவர் என்ன உன்னை கட்சா திங்க போறாரு? பிடிச்சிருக்குன்னு சொன்னா வீட்டுல வந்து பேசுவாரு. உங்க வீட்டுக்கு பிடிச்சி போச்சுன்னா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, அவ்வளவுதானே? அப்படியா? ஆமாடி, உன்னை என்ன லவ் பண்ணிட்டு டூயட் பாடிட்டா தெரியும்னு சொன்னேன். பிடிச்சிருக்குன்னு சொன்னா அவர் வீட்டுல போய் சொல்ல போறாரு. உனக்கும் அவருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, அவ்வளவுதான். கால் பண்ணி தர சொல்றியா? இல்ல வேண்டாம்.
வேற எப்படிடி அவருக்கு தெரியப்படுத்துறது உனக்கு பிடிச்சிருக்குன்னு? என்னையும் சொல்ல வேண்டாங்கிற, நீயும் சொல்ல மாட்ற. உன் மனசுல இருக்கதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் என்ன மேஜிக்கா கத்து வச்சிருக்காரு? அவரே புரியாம தானே இத்தனை தடவை கேக்குறாரு. பாவமா இல்லையாடி உனக்கு? ஒழுங்கா நான் கால் பண்ணி தரேன், இப்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிரு. வேண்டா ஐஷு. வேற எப்ப தாண்டி சொல்லுவ? நாளைக்கு சொல்றியா? நான் அவர்கிட்ட நாளைக்கு பார்க்குக்கு வந்து சொல்றோம் அப்படின்னு சொல்லிடுறேன். அன்னைக்கு அவர் உனக்கு ப்ரொபோஸ் பண்ணார்ல, அதே இடத்துக்கு வர சொல்லிடுறேன். நீ போய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வந்துரு போதும். ஐஷு வேணாண்டி. அதெல்லாம் உன் பேச்ச என்னால கேட்க முடியாது. நீ சொல்லல, நான் சொல்லிடுவேன். இப்பவே அவருக்கு போன் பண்ணி பார்க்குக்கு வாங்கன்னு சொல்லிடுறேன் நாளைக்கு. வேண்டா ஐஷு. உன் பேச்செல்லாம் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு எப்பயே கால் பண்ணி சொல்ல போறேன். நாளைக்கு நீ அவர்கிட்ட சொல்லல, நானே அவர்கிட்ட உண்மையை சொல்லிடுவேன். கால் பண்ணிட்டேன், ரிங் போகுது. வேணாண்டி. சும்மா இரு, நான் சொல்லதான் போறேன். ஐஷு, என்னாச்சு ஐஷு? போனையே கட் பண்ணீங்க? யாராவது வந்துட்டாங்களா? இல்ல சூரியன், துர்கா தான் உங்க கூட பேச பயந்துட்டு போனை கட் பண்ணி விட்டுட்டா. அப்புறம் அவ மனசுல இருக்கத நாளைக்கு பார்க்ல வச்சு உங்ககிட்ட சொல்லுவாளாம். அன்னைக்கு வந்தீங்கல்ல, அதே பார்க்குக்கு அதே இடத்துக்கு வந்துருங்க. சரி ஐஷு. துர்காவுக்கு நான் கால் பண்ணதுல உனக்கு கோவம் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சூரியன், அவ கொஞ்சம் பயப்படுறா, அவ்வளவுதான். நாளைக்கு நீங்க பார்க்குக்கு வந்துருங்க, அங்க வச்சு பேசிக்கலாம். நான் வச்சிட்டுமா? சரி ஐஷு, வச்சிருங்க. நாளைக்கு பார்க்குக்கு வர சொல்றாங்க. என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்ல போறாங்களா, பிடிக்கலன்னு சொல்ல போறாங்களா? ஐயோ, ஒரே குழப்பமா இருக்கே. துர்கா ஏன் என்கிட்ட ஒழுங்கா பேச மாட்டா? கொஞ்சம் பேசியிருந்தா, அது கூட இப்ப ஒழுங்கா பேசுறது இல்ல. ஒரு சமயம் என்னை அவளுக்கு பிடிக்கலையோ? இதை நம்பி நான் வீட்டுல வேற சொல்லிட்டேனே. ச்சே, நாளைக்கு என்ன சொல்ல போறான்னு தெரியல, பயமா இருக்கு. போய் பார்க்கலாம், என்னதான் சொல்றாங்கன்னு பாத்துருவோம். துர்கா, நான் சூரியன்ட்ட சொல்லிட்டேன்டி. ஏன் இப்படி பண்ண? இங்க பாரு, இதான் உனக்கு கடைசி ஆப்ஷன். நாளைக்கு மட்டும் நீ அவர்கிட்ட சொல்லல, அவர் வேற பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. ஒழுங்கா நாளைக்கு பார்க்ல போய் பிடிச்சிருக்குன்னு சொல்ற. இல்லன்னு வச்சுக்க, நானே அவர்கிட்ட உண்மையை சொல்லிடுவேன். இல்ல வேண்டாம், நானே அவர்கிட்ட பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். கண்டிப்பா சொல்லிருவியா? நம்பலாமா? சொல்லிருவேன், ஆனா பயமா இருக்கு. போச்சா, திரும்ப ஆரம்பிச்சிட்டியா? ஏய், நீ நாளைக்கு வரவே வேணாண்டி, நானே போய் சொல்லிட்டு வந்துடுறேன். வேண்டாம் வேண்டாம், நான் வாரேன். செல்லம்மா, அவளை எப்படியாவது போய் தோட்டத்துக்கு அனுப்பி வச்சிரு. நம்ம ஒரு ரூம்ல போய் நகையை எடுத்து செக் பண்ணிடலாம். மைனி, என்னன்னு சொல்லி அவளை தோட்டத்துக்கு அனுப்புறது? புருஷனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போக சொல்லு. சாப்பாடா? அப்படி சொன்னா டவுட் வந்துட போகுது மைனி. ஏன்னா எப்பவுமே தம்பி வீட்டுக்கு தானே வந்து சாப்பிடுவான். அப்போ குழந்தை ஏதாவது கேட்டாவன்னு சொல்லி அவளை எடுத்துட்டு போக சொல்லு. மைனி, அவ போன் பண்ணி கேட்டான்னா அவ்வளவுதான், தம்பி உண்மையே சொல்லிடுவான். அப்புறம் நம்ம மாட்டிக்கிடுவோம். அப்படியா? இப்ப என்னத்த சொல்ல? பேசாம குழந்தைக்கு போன் போட்டு கேக்குறியா? ஏதாவது வேணுமா, கொடுத்து விடணுமான்னு? வேண்டாம் மைனி, நம்மளே போன் அடிச்சு கேட்டாலும் டவுட் வந்துடும். காலையில அவன் போகும்போதே தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு போனான். அப்படியா? குழந்தை தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு போனாவே? ஆமா மைனி, ஏன்பா ஒரு மாதிரி இருக்கான்னு கேட்டேன். தலை வலிக்கிற மாதிரி இருக்குக்கான்னு சொல்லிட்டு போனான். அப்ப சரி சொல்லம்மா, குழந்தைக்கு மாத்திரை எடுத்துட்டு போக சொல்லு. மாத்திரை? என் தம்பி மாத்திரை எல்லாம் போட மாட்டேன் மைனி. அவரு போடியாரு, போடாம போறாரு. இவ்வளவு முதல்ல வீட்டுல இருந்து அனுப்பி விடணும்ல, அதுக்குதான் அவட்ட போய் அவர் தலைவலிக்குதுன்னு சொன்னாரு. அதனால மாத்திரையை கொண்டு போய் கொடுன்னு சொல்லு. இவ்வளவு மாத்திரையை எடுத்துட்டு தோட்டத்துக்கு போவா, நம்ம ரூம்ல போய் நகையை செக் பண்ணிடலாம். சரி மைனி, நீங்களும் வாங்க. ஐயே, நான் வரல செல்லம்மா, நான் வந்தாலே அவளுக்கு டவுட் வந்துடும். என்னை பார்த்தாலே அவ உஷாராயிருவா. அதனால நீ மட்டும் போய் சொல்லு. காலையில உங்ககிட்ட குழந்தை சொல்லியிருக்காவல்ல, இதையே போய் சொல்லு. இதை சொன்னாலே அவ நம்பிட்டு மாத்திரை எடுத்துட்டு போயிருவா. நம்ம ரூம் செக் பண்ணிடலாம். மைனி, சொன்னா போவாளா இல்லையான்னு தெரியலையே. போன் போட்டு கேட்டானா தம்பி மாத்திரை எல்லாம் வேண்டான்னு சொல்லிருவானே. அவளை அந்த அளவுக்கு யோசிக்க விடாது செல்லம்மா. நீ போய் குழந்தைக்கு ரொம்ப தலைவலிக்குதா, மாத்திரையை கொண்டு போய் கொடுன்னு சொல்லு. அவ புருஷன் தானே கொண்டுட்டு ஓடுவா. அப்போ நம்ம ரூம் போய் செக் பண்ணிடுவோம். சரி மைனி, சொல்லிட்டு வாரேன். எப்ப பார்த்தாலும் அந்த சரோஜினி ஒரே நாடகம் தான் போட்டுட்டு தெரியா. நகையை போடுனா போடுறது கிடையாது, ஒளிச்சு 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 வைக்க வேண்டியது. இன்னைக்கு நாங்க செக் பண்ணி உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கும். நகை இங்க இருந்துச்சுன்னா அவ தப்பிச்சா. ஒருவேளை நகை இல்லனா அவ அம்மா அடகுதான் வச்சிருக்கணும். அதனாலதான் அக்காவும் தங்கச்சி இப்படி நாடகம் போட்டுட்டு தெரியாளுவே. இன்னைக்கு என்ன ஏதுன்னு நான் கண்டுபிடிக்கேன். சரோஜினி, ஏ சரோஜினி. என்னக்கா? எப்ப பாரு உன்னையால அம்மா என்ன ஏசிட்டு கிடக்கா. நீ ஏன் இப்படி இருக்கா? உன் பூச்சிட்ட ஒழுங்கா பேசுறது இல்லையாமே? பேசிட்டு தான் இருக்கேன்க்கா. பேசுறது என்ன, வெறும் பேச்சு மட்டும் தான் இருக்கா? புருஷன் பட்டாட்டி மாதிரி சந்தோஷமா பேசிக்கிறது இல்லையாமே? அம்மா வீட்டுக்கு போயிட்டு கூட அம்மாட்ட போய் படுத்துக்கிட்டியா? இதெல்லாம் என்ன பழக்கங்கள்? ஏன் அப்படி பண்ண? அம்மா சொல்லிதான் எல்லாம் எனக்கு தெரியும். நீனும் உன் புருஷன் சந்தோஷமா வாழ்றீங்களா இல்லையா? இக்க எதுக்குக்கா இப்படி சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கா? ரூமுக்கு வா, யாராவது கேட்ட போறவுக்கா. ஏற்கனவே அம்மா வீட்டுல இருந்து எதுவுமே எனக்கு தந்து விடையில, நீ குஸ்பக்கா சத்தம் போட்டுட்டு இருந்தாவே.
இப்போ நீ இப்படி சத்தம் முடியாது கேட்டாச்சுன்னா என்ன ஒரு மாதிரி பேசுவாவே. எதுக்கு ஒண்ணு கொடுத்து விடாலும் சத்தம் போட்டாவே? அது யாமினி வீட்டுல இருந்து பலகாரம் அரிசி வாழைப்பழம் இதெல்லாம் கொடுத்து விட்டுருந்தாவக்கா. எனக்கு மட்டும் எதுவுமே தந்து விடல, நான் சும்மா தானே வந்தேன். அதனால குஷ்பக்கா கேட்டாவேன். கேப்பாவே, நல்லா கேப்பா. இந்த வீட்டுல ஒண்ணு இல்லையாக்கா? வாழைப்பழம் இல்லையா, இல்ல பலகாரம் இல்லையா, இல்ல அரிசி தான் இல்லையா? அதனாலதான் அம்மா தந்து விட்டுக்க மாட்டா. இங்கதான் எல்லாம் இருக்கே, 4 பேருக்கு கொடுக்க மாதிரி. இல்லக்கா, ஒரு ஸ்வீட் கூட வாங்கிட்டு வரலன்னுட்டு சொன்னாவேன். ஸ்வீட் வாங்கிட்டு போங்க, நீ 50 ரூபா தரதான் செஞ்சா. நாங்க தான் எதுவுமே வாங்காம வந்துட்டோம். அதான் தந்திருக்காவில, வேற எதுக்கு ஏசியாவே? அந்த குஷ்பக்காவை நீ ஏசி கண்டுக்கிட்டாவே, அதான் சும்மா சும்மா ஏசிக்கிட்டு இருக்காவே. நீ வீட்டு சொல்ல வேண்டியதானே, ரூபா தந்தாவே நாங்க தான் வாங்கல. நீ சொன்ன காவியா அதெல்லாம் காதலே வாங்கல. அதெல்லாம் வாங்க மாட்டாவே, ஏசைக்கு மட்டும் வருவாவே. ஏக்கா சத்தம் மட்டும் பேசாத, காவியலுக்கு ஏதாவது கேட்க போகுது. பிறகு நான் தான் உனக்கு எல்லாத்தையும் சொல்லி தந்துட்டேன், சண்டை கூட கூப்பிட்டுட்டேன்னு ஏசுவாவே. ஆமா ஏசுவாவே, ஏன்ட்ட கேட்கட்டுமே. ஏன்ட்ட சண்டைக்கு வரட்டும், நான் நல்லா கேட்டு விட்டுருவேன். சும்மா பயந்துட்டே இருக்கணும் ஒன்னே மாதிரி. நாளை யாருக்கு பயப்பட மாட்டேன். அம்மையே கஷ்டப்பட்டு கிடக்கா. உன்னையும் புருஷனையும் தளத்தி வாங்கி கூப்பிட்டதே பெரிய விஷயம். இதுல உனக்கு பொருள்லாம் வாங்கி தரணும் போல்க. ஏக்கா நான் கேட்கல, யாமினி வீட்டுல எல்லாம் செஞ்சிருக்காவில, அதனாலதான் அப்படி கேட்காவே. ஆமா கேப்பாவே, நல்லா கேப்பாவே. ஏக்கா அது மட்டும் இல்ல, செயின் மாதிரெல்லாம் வேற போட்டாவளா வீட்டுல. இருக்கே பாடுவாவே. நம்ம மட்டும் எங்க இருக்கு? கல்யாணம் முடிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அவனுக்கு தெரியும்ல. சீர்வடை நான் தான் வாங்கி தந்திருக்கேன். நீ இதெல்லாம் சொல்ல வேண்டியதானே வீட்ட. ஏக்கா நான் சொன்னேக்கா, எங்க அம்மா ரூபா தந்து விட்டா நீங்க அப்படியெல்லாம் பேசாங்கன்னு சொன்னேன். அத்தையும் அவியில தான் சத்தம் போட்டாவே. ஒத்த மனுஷியாவி என்ன செய்வாவே? ஒன்னும் செய்யலனாலும் பரவாயில்ல, யாரும் கேட்கக்கூடாதுன்னு சொன்னாவே. அதுக்கு பிறகுதான் குஷ்பக்கா வாய மூடினவக்கா. நான் இருந்திருந்தா நல்லா கேட்டு விட்டுருப்பேன். நீதான் எப்ப பார்த்தாலும் வாய மூடி நின்று ஊமை மாதிரி போறா. அதனாலதான் இங்க தலைக்கு மேல ஏறிட்டு போறவே. ஆமா உன் புருஷன் நீனே எதுக்கு ஒழுங்கா பேச மாட்டேங்கிறீங்களா? ஏற்கனவே இந்த வீட்டுல சின்னதா தப்பு பண்ணா கூட வெளியே தொத்தி விட்டுல மாதிரி பாத்துட்டு இருக்காவே. இதுல ஒழுங்கா அவட்ட பேச வாங்காம இருந்தா உன்னை தொத்தி விடக்கு ஈஸியா பெறலாம். உங்களுக்கு ஏதோ கட்ல சேர் மாதிரி தான் இருக்கா போல. ஏதாவது பிரயோஜனமா எல்லாத்தையும் பேசி கலகலப்பா இருந்தா தானே இந்த வீட்டுல எல்லாருக்கும் பிடிக்கும். முக்கியமா உன் புருஷன்ட்ட பேசி வாங்கி இருக்கணும். அவர் சோறு கேட்டா சோறு கொடுக்க, தண்ணி கேட்டா தண்ணி கொடுக்காது, அவ்வளவுதான் உன் வேலை. ஒரு பொண்டாட்டியா லட்சணமா நடந்துக்கிட்டே கிடையாது. ஏக்கா எதுக்கு இப்படி பேசுறா? கல்யாணம் ஆன நாளுக்கு நேத்துக்கு நீ மாசமா இருக்கணும். என்ன நீ சும்மா தான் இருக்கா? இதுல 2 பேரும் அந்யோன்யமா பேசுன மாதிரியும் தெரியல. எப்ப பாரு யாரோ மாதிரி அவர் ஒரு பக்கம் நீ ஒரு பக்கமா இருக்கிய. இப்படி இருந்தாச்சுல பாக்கவில்க்கு எப்படி இருக்கும்? ஒரே நாளையில அம்மா கண்டுபிடிச்சிட்டா. இந்த வீட்டுல கண்டுபிடிக்க எவ்வளவு நேரம் ஆகிட போகுது? வேற இந்த வீட்டுல எப்படி வச்சு பாப்பாவே? எப்படா இவ்வளவு தோரத்துல என்ன பாத்துக்கிட்டு இருப்பாவே? இங்க பாரு சரோஜினி, இது வரைக்கும் நடந்துட்டு போட்டோம். இனியாவது உன் புருஷன் கூட சந்தோஷமா வாழைக்கு பாரு. சரிக்கா. அப்போ இது வரைக்கும் நீ அவர் கூட வாழையில? அதெல்லாம் இல்லக்கா. வாய மூடு, மூஞ்சி பார்த்தாலே தெரியுது. ஒண்ணுக்கு பிரயோஜனம் இல்ல, சரியான சோக்கரு. ஏக்கா செல்லம்மா மைனி வரவே கொஞ்சம் அமைதியா இருக்கா. எப்போ அம்மா வீட்டுல மாடு குட்டி போட்டுருக்குத பாத்தியா? பாத்தேக்கா, நல்லா இருக்கு. அப்படியா? என்ன கலர்ல இருக்கு? போன தடவை போட்ட குட்டி காபி கலர்ல இருந்துச்சு. இப்போ காபி கலரும் வெள்ளை கலரும் கலந்துருக்குக்கா. ஓ அப்படியா? சரி. நல்ல பால்லாம் குடிச்சிருப்பீங்களே? பால் நல்லா குடிச்சோம்க்கா. சரிம்மா சரி. சந்தோஷமா தீபாவளி கொண்டாடி அப்படித்தானே? ஆமாக்கா. என்ன சரோஜா, தீபாவளிக்கு போயிட்டு வந்தோம் தங்கச்சி விசாரிச்சிட்டு இருக்கா? ஆமா மைனி, அங்க என்ன நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு சும்மா கேட்டுட்டு இருந்தேன். எங்க வீட்டுல ஒரு மாடு கிடக்கு பாருங்க, அது ரொம்ப பிடிக்கும் பாத்துடுங்க. அதான் குட்டி என்ன கலர்ல போட்டுருக்கு, பால் என்ன கலர்ல இருக்குன்னு கேட்டுட்டு இருந்தேன். என்னது பாலா? பால் எல்லா இடத்துலயும் வெள்ளையா தானே இருக்கும். ஐயோ பாலுன்னு சொன்னோம். வாலு. ஓ வாழா, இதெல்லாமா கேட்டுக்கிடுவியே? ஆமா மைனி, அதான் சொன்னேனே ரொம்ப பிடிக்கும் எங்க மாடை. அதான் அதை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படியா? மாட்டை பத்தி எல்லாம் விசாரிப்பீங்களோ? சரி. சரோஜினி. என்ன மைனி? தம்பி காலையில தோட்டத்துக்கு போகும்போது லேசா தலைவலிக்கிற மாதிரி இருக்குக்கான்னு சொல்லிட்டு போனாமா. நான் மாத்திரை தரட்டா இல்ல தைல எதுவும் தேய்ச்சி விடட்டுமான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாக்கா, நேரம் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கு கிளம்பி போயிட்டான். அப்படியே? என்கிட்ட ஒண்ணும் சொல்லலையே. அது என்னப்பா தோட்டத்துக்கு கிளம்பிட்டியோன்னு நான் கேட்டேன்னா அப்பதான் சொல்லிட்டு போனா. வாங்கிட்டு சொல்லலையோ? இல்ல மைனி, அவர் யார்ட்ட சொல்லல. அது மைனி பொண்டாட்டி கிட்ட சொன்னாச்சுன்னா கஷ்டப்படுவாளேன்னு நினைச்சிட்டு சொல்லாம போயிருப்பாவே. என் தங்கச்சி குழந்தைக்கு ஏதாவது சின்ன பிரச்சனைனால துடிச்சு பெரியல்ல. அப்படியா? நான் சொல்லிட்டு நிக்க, அவ துடிச்ச மாதிரியே தெரியலையே. துடிக்க வேண்டியதான பியோதி இருப்போம். ஐயோ மைனி, அவருக்கு என்னாச்சு? தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு போனா. எத்தனை தடவை சொல்ல? சரி மைனி. சரோஜா, உன் தங்கச்சியோட துடிப்பு இவ்வளவுதானா? மைனி அது என் தங்கச்சி என்ன டாக்டரா? தலைவலிய துடிச்சுக்கிட்டு போய் சரி பண்ணதுக்கு. அதுவும் சரிதான், மாத்திரை போட்டா தலைவலி சரியாகும். ஆனந்து எல்லாத்தையும் போய் எனக்கு உடம்பு சரியில்ல
எப்பவுமே கொஞ்சம் மனசுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுக்கிடுவான். என்கிட்ட மட்டும்தான் உண்மையே சொல்லுவான். ஓ அப்படியே மைனி, பொண்டாட்டி பக்கத்துல இருக்க அவட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்திருக்கலாம். இல்ல சரோஜா, நான் மகத்தை பார்த்த உடனே ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுதுன்னு கேட்டேன். அப்பதான் லேசா தலைவலிக்கிற மாதிரி இருக்குக்கான்னு சொல்லிட்டு போனான். அதனாலதான் எனக்கே தெரியும். அதான் அவனுக்கு சரியாச்சா என்னன்னே தெரியல. யார்கிட்டயும் சொல்லவும் மாட்டான். வீட்டுக்கு யாராவது வந்தா வச்சு மாத்திரை கொடுத்து விடலாம், இல்ல தைலத்தை கொடுத்து விடலாம்னு நினைச்சு யாரையும் காணவும் இல்ல. அதான் சரோஜினி, நீ கொஞ்சம் போய் மாத்திரை கொடுத்துட்டு வரியாமா தம்பிக்கு? நானா? நீதாம்மா, போய் கொடுத்துட்டு வரியா? சோ போறேன்னு சொல்லி தோலை. நான் போறேன். சரிம்மா வா, நான் மாத்திரை எடுத்தாரேன், தம்பிகிட்ட போய் கொடுத்துட்டு வா. மாத்திரை அவன் வேண்டான்னு சொல்லுவான். பிடிவாதம் பண்ணியே கொடுத்துட்டு வாமா. சரி மைனி. மைனி, அவ ஒத்தையில போறதை விட நானும் கூட போயிட்டு வந்துடுறேன். சரி சரோஜா, வா மாத்திரை எடுத்தாரேன். மைனி என்ன சொல்லமா? மைனி மாத்திரையை கொடுத்து அவ்வளவு அனுப்பி விட்டேன். யாரெல்லாம் அனுப்புனா? அது சரோஜா சரோஜினி கிட்ட பேசிட்டு இருந்தா மைனி. அவட்ட போய் என் தம்பி இந்த மாதிரி தலைவலிக்குதுன்னு சொன்னா, தோட்டத்துல போய் தம்பிக்கு ஒரு மாத்திரையை கொடுத்துருன்னு